ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கேஆர் கேமிங் தமிழ். நான் தான் கிருத்திலூஷன் பேசுகிறேன். நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் கேஃப் சிமுலேட்டர் அந்த கேம் விளையாட போகிறோம். ஓகே, முதல்ல போனோடனே எனக்கு வந்து இது ஒரு 3 வருஷம் முன்னாடி விளையாடணும் ஆசை, விளையாடி போகணுன்னு ஆசை தான். பட் அப்போ வந்து ஃப்ரீ ஃபயர் பப்ஜின்னு கொஞ்சம் பிஸியாக இருந்தேன், ரொம்ப பிஸியாக இருந்தேன். ஓகேவா, அதனால் விளையாட முடியல. பட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விளையாட வந்திருக்கோம். முதலே கேட்காங்கண்ணே, உங்களுக்கு ஸ்டார்ட் அப் வேணுமா? ஸ்டார்ட் அப்னா நம்ம கையில் ஒரு 10,000 இருக்கும், நம்மளோட செல்ஃப் பிஸ்னஸ் மாதிரி. இதுவே ஸ்டார்ட் அப்னா நம்ம வந்து ஒரு பேங்க்லேருந்து ஒரு 10,000 கடன் வாங்குற மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கு நம்ம வந்து இது கெட்டி ஆகணும் கண்டிப்பாக. இது நம்ம திருப்பி அந்த காசை கொடுக்கணும் மாதம். அது நமக்கு தேவையில்லை. நம்ம வந்து நான் வெறும் ஸ்டார்ட் அப் மாதிரி கிளிக் பண்ணிக்கிட்டேன். இந்த கேம் பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. வெறும் ஒரு 294 MB நினைக்கிறேன். ஆமாம், டைம் தான் விளையாண்டு பாருங்கள், சூப்பரான கேம். ஓகே, நம்ம முதல்ல இது வந்தாச்சு. நம்ம இதே விளையாண்டுருக்கேன், உங்களுக்கு சொன்னோம்ல ஃபஸ்ட்டு. ஓகே, சென்சிட்டிவிட்டியாக கொஞ்சம் ஹையாக வச்சுக்கலாம், இல்லை திரும்புது. ஓகேவா, முதல்ல வச்சாச்சு. ஓகே, இன்றைக்கி காலையில் ஒரு வீடியோ போட்டிருப்போம். இது இன்றைக்கி தான் போட போகிறேன். ஏன்னா வந்து நம்ம எப்பவும் மொபைல் பார்க்கணுன்னு சொல்லி இது இல்லை, அவசியம் இல்லை. அதனால் நான் இன்றைக்கி ஒரு 4 வீடியோ 5 வீடியோ நான் ஒட்டுக்காக போட போகிறேன். எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னும் வந்து ஸ்டோரி பேஸ்ட் கேம் நிறைய வரும். ஃப்ரீ ஃபயர் பப்ஜியோட எனக்கு இப்போ ஸ்டோரி பேஸ்டு கேம் மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. நீங்கள் சொல்லுங்கள், நம்ம வந்து இந்த வீடியோ நம்ம கண்டினியூ பண்ணுவோமா? GTA சொல்லுங்கள், GTA வைஸ் சிட்டி அப்படி நிறையா நாஸ்டாலஜி கேம் தான் நான் உங்களுக்கு ட்ரை பண்ணி போடுறேன். நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த ஸ்டோரி பேஸ்டு கேம், ஏன்னா இப்போ ஃபுல் அட்டாக்கிங் போகும்போது நமக்கு போர் அடிக்குது. எனக்கு போர் அடிச்சுட்டு. ஓகேவா, ஏன்னா ஃப்ரீ ஃபயரில் எல்லாரும் சுட்டு தான் தள்ளுறோம், பப்ஜியில் சுட்டு தள்ளுறோமா. எனக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு, ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிட்டு. அதனால் இந்த மாதிரி நல்லா ஸ்டோரி பேஸ்டு கேம், சிமுலேஷன் கேம், அந்த மாதிரி கேம் விளாடும் நமக்கு கொஞ்சம் அந்த ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால நான் வந்து இந்த மாதிரி கேம் போட ஆசைப்பட்றேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு தாட் இருக்கும்ல, அப்புறம் இந்த மாதிரி கேம் ப்ளே பண்ணுங்கள், அந்த கேம் ப்ளே பண்ணுங்கன்னு, அதை கண்டிப்பாக ப்ளே பண்ணி போடுறேன். ஓகேவா, முதல்ல நம்ம வந்து நம்ம கடைக்கு போகிறோம். நம்ம கடை வந்து இந்த சைடு இருக்குது, கேஆர் கஃபே. நம்ம தானே? நம்ம கரெக்டு தான். இப்போ வந்து உள்ளே வந்து ஃபுல்லாக தூசியாக ரொம்ப அழுக்காக இருக்கும், அதை மட்டும் க்ளீன் பண்ணணுமே. வெயிட் பண்ணுங்கள், நான் க்ளீன் பண்ணி தர்றேன். முதல்ல வந்து ஏதாவது இது யார் ரொம்ப லோடிங் ஆட்ஸ். ஓகே, எதுக்கு வருது? நம்ம நெட்டு ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதனால வருது. நான் ஆட் வச்சா தான் காசு சம்பாதிக்க முடியும். ஓகே, நிறைய குப்பை இருக்குதுங்க. இந்த குப்பையெல்லாம் எப்படியாவது க்ளீன் பண்ணி ஆகணும் கண்டிப்பாக. இல்லைன்னா நம்ம தான் ஓனர், நம்ம கடைக்கு வரமாட்டான். ஓகேவா, இருங்க நான் க்ளீன் பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோ கண்டிப்பாக. ஓகேவா, நான் க்ளீன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் அந்த ஸ்பீடு, இந்த ப்ளேபேக் ஸ்பீடை கொஞ்சம் ஹை வச்சு போடுறேன். ஏன்னா க்ளீன் பண்ணுறது ரொம்ப கிட்டத்தட்ட 1-1.5 நிமிஷம் அதுவே இருக்குது க்ளீன் பண்ணுற வீடியோவே. அதனால தான் நான் அப்படி இது பண்ணி போடுறேன், இந்த ப்ளேபேக் ஸ்பீடை வச்சு போடுறேன். பாருங்கள், நம்ம நல்லா க்ளீன் பண்ணிட்டோமா? இப்போ க்ளீன் பண்ணிட்டே இருக்கோம். அது ரொம்ப நேரங்க, சத்தியமாக ஒரு 84 செகண்ட் கிட்ட வந்துச்சு. அதை நான் வந்து ப்ளேபேக் ஸ்பீட் அதிகப்படுத்திட்டேன். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து திரும்ப நம்ம நார்மல் ஸ்பீடுக்கு நம்ம இப்போ கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணிட்டுருக்கோம். ஓகே, முதல்ல ஸ்டார்ட் கம்ப்யூட்டர். ஏதாவது இருக்கா? லோட் ஆகிட்டு இருக்குது, நெட்வொர்க் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கா, அது லோட் ஆகிட்டு இருக்கு போல். ஓகே, நமக்கு தேவையான பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சமேசானில் இருக்கும். ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா சமேசார், அதை வாங்கணும். இப்போ என்ன வாங்குவதுன்னா முதல்ல ஏர் கண்டிஷன் வாங்கலாம். இல்லைனா இது நம்ம சிஸ்டம் வந்து ரொம்ப இதாக சூடாயிரும். அடுத்து நம்ம இந்த ஏர் கண்டிஷன் நம்ம பிறகு பார்த்துக்கலாம். சேர் வாங்க கண்டிப்பாக. சேரை போய் நமக்கு இப்போ காசு 10,000 நம்ம வந்து ஒரு ஆவாத பிளாஸ்டிக் சேர் மட்டும் வாங்கலாம். பிளாஸ்டிக் சேர் வாங்கணும். பிளாஸ்டிக் சேர் வாங்க. பை போடுங்க, பை. ஓகே, பை போட்டாச்சு. ஓகே, என்ன செஞ்சிட்ருக்கோம்? ஓகே, பை போட்டாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா லோடிங் ஆடு வந்துட்டு இது இந்த கேமில் சின்ன பிரச்சனை. ஓகேவா, நீங்கள் அவ்வளோ தான் ஒரி பண்ணிக்காதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கன்சோல் தேவை. கன்சோல் வாங்குவோமா? ஓகே, கன்சோல் வாங்கியாச்சு. கன்சோலும் ஒரு ஜாய்ஸ்டிக் வாங்கியாச்சு. அடுத்து ஹெட்ஃபோன் வாங்கலான்னு பார்த்தா ஹெட்ஃபோனுக்கு ரேட் போடல, ஹெட்ஃபோன் கம்பெனிக்கு ரேட்டு போடுறதுக்கு மாதிரி ரேட்டு போட்டிருக்கான். அடுத்து கீபோர்டு தேவையில்லை, நம்ம லேப்டாப் ஃபஸ்ட்டு வாங்கிக்கலாம். ஒரு 2 லேப்டாப் வாங்கிக்கலாம். இது வேறு கருமாந்திரம் முடிச்சது. ஓகே, 2 லேப்டாப் வாங்கியாச்சு. ஓகே, 2 லேப்டாப் வாங்கியாச்சா? அதுக்காக நமக்கு டேபிள் தேவை. லேப்டாப் வைக்க டேபிள் தேவையில்ல, அந்த டேபிள் வாங்க போகிறோம். டேபிள் வந்து கம்மியான காசுக்கு எது இருக்குது? 299 ரூபாய்க்கு இருக்குது. ஓகே, அதே வாங்கிக்கலாம், பிரச்சனையும் இல்லை. ஓகே, அடுத்து மவுஸ் வாங்கணுமா? மவுஸ் தேவையில்ல, மவுஸ் வந்து லேப்டாப்லேயே இருக்கும், அதை வச்சு விளையாடுவானுங்க. ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சு கைஸ். நம்ம இப்போ வெளியே பார்த்தா நம்மளோட பார்சல்லாம் ரெடியாக இருக்கும். பாருங்கள், பார்சல்லாம் ரெடியாக இருக்கா? இவ்வளோ நம்ம தான் இனிமேல் நம்மகிட்ட 120 ரூபா தான் இருக்குது. இனிமேல் இதை நம்ம 120 ரூபா தான் இருக்குது. நமக்கு இன்னும் ஆள் வரணும். இது வந்து மேக் புக் ப்ரோ இருக்கா,
அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் ஓகே உடன் டேபிள் இருக்குது. உடன் டேபிளை தூக்கிட்டு அங்கே கொண்டு போய் வச்சிடலாம். உடன் டேபிளை தூக்கி போட்டாச்சு. நம்ம கடையோட லொக்கேஷன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து திருநெல்வேலி இருக்குல்ல, திருநெல்வேலி பைபாஸ் வழியாக வாங்க. வந்து நாங்குநேரின்னு ஒரு ஊர் இருக்கும். நாங்குநேரிக்கும் கொஞ்சம் கிட்ட திசைநெல்லின்னு ஊர் இருக்கும். இந்த திசைநெல்லியில் நம்ம கடை இருக்குது. இந்த கடை கேஆர் கஃபே இருக்குது. வந்துட்டு சாப்பிட்டுட்டு கேம் விளாண்டுட்டு போங்கப்பா. உங்களுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் ஓகே இங்கே இருங்க. திருட்டு போய் பாருங்க. திருட்டி வளர்த்துருக்கோம். திருட்டு பையன் அங்கே பாருங்க எப்படி ஓடுறான் பார்த்தீங்களா? நம்மளை சாவு செத்த பையனை. இல்லைங்க, நம்ம கடையை கஷ்டப்பட்டு நானே 10,000 என் கை காசோட வாங்கி வச்சுருக்கேன். இவன் வந்து அப்படியே திருடிட்டு போகிறான் பாருங்க. லவடி கப்பல். ஓகே, இது என்னன்னு தெரியலையே. இது என்னதான் இருக்கும்? இது சேர் நினைக்கிறேன். கைஸ் கிட்ஸ் நாஃபாக போயிட்டுங்க காணும். ஐயோ, இது யார்? இவனை அடிக்கணும். நமக்கு கோயாமல் இருக்கான். இவன் களவாண்டி மாதிரி இருக்கான் பாருங்க. அம்மே நீ மாறி மூத்தமாக தானப்பா, போயிட்டு வா. முடிஞ்சு அடித்து விட்டாச்சு. அடுத்து யாருக்கா? பிளாஸ்டிக் சேர் இருக்குது. பிளாஸ்டிக்கை தூக்கி அங்கே தூக்கி போட்டுடலாம். ஓகே, பிளாஸ்டிக் தூக்கி போட்டாச்சு நண்பர்களே. நம்ம கடைக்கு வந்தால் பார்த்தீங்கன்னா கிருத்திக் ரோஷன் 576 அந்த ஒரு அந்த ஒரு ப்ரொமோ கூட சொல்லுங்கள். நம்ம கடைக்கு வந்தால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50% நான் டிஸ்கவுண்ட் போட்டு தரேன். ஓகேவா? எல்லாம் சாப்பாடு இல்லை, எல்லாம் ஃப்ரீ தான். நீங்கள் நம்ம கடைக்கு மட்டும் வந்தால் போதும். இது ஜாய்ஸ்டிக் இருக்குது. ஜாய்ஸ்டிக் எதுக்கு நம்ம வெளியே போட்டுக்கலாம். ஜாய்ஸ்டிக் எப்படி வைக்கணும்னு எனக்கு தெரியலையே. இது இங்கே இருக்க ஜாய்ஸ்டிக் தானே. புட்டு பண்ண முடியல, கீழே வைக்க முடியல. இங்கே வச்சுக்கலாம். பிறகு கசப்பை நம்ம பிறகு பார்த்துக்கலாம். நம்ம கடையை வந்து முதல்ல ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் வைக்கணும். அது பிறகு பண்ணிக்கலாம். இது வந்து என்னது? கேம் ப்ளஸ் கிளே. இது என்னது? இது கன்சோல். ஓகே, இது அடுத்த இது ஒரு இது வந்து ஒரு சிஸ்டம் தான். சிஸ்டம் லேப்டாப்பு வாயில் வராது. சிஸ்டம்னு சொல்லி மொத்தமாக முடிச்ச வேண்டியதான் நம்ம சிஸ்டம். அந்த கேம் கன்சோல் இருக்குது. ப்ரோ கேமில் என்ன கேம்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா GT6 இருக்குங்க. எடுத்து ஹேக் பண்ணிட்டேன். GT6 ஹேக் பண்ணி இந்த மாதிரி வந்து நிற்கான். ஹோம்லெஸ் அங்கே பாவம், நமக்கு தெரிய மாட்டேன். அடுத்து ஏர் கண்டிஷனர் இருக்குது. ஏர் கண்டிஷனர் தூக்கி வச்சிடலாம். தூக்கி மேலே போட்டுருவோமா? நம்ம மேலே போட்டாச்சு. நம்ம நிறைய சிமுலேஷன் கேம் விளாட்றோம். இனிமேல் நிறைய சிமுலேஷன் கேம் உங்களுக்காக வரோம். அதாவது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேம் வரும். அதுக்கப்புறம் குவாரண்டைன் சிமுலேஷன், அதோ இன்றைக்கி அப்லோட் பண்ணிட்டேன் இன்றைக்கி இந்த வீடியோவை. அதுக்கப்புறம் PKXD, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்டர் பேட்ரோல் போலீஸ் சிமுலேஷன் எல்லாமே நான் நீங்கள் வாய்ஸ் கொடுத்து ஒரு 3 மணிக்குள்ளே இல்லை உங்களுக்கு எல்லா வீடியோ வரும். நீங்கள் பார்த்துக்கங்க. ஓகேவா? ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோம்னா நம்ம கடையை ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம இப்போ லேப்டாப்பில் வேறு ஏதாவது வேலை பார்க்கலாம். வேறு ஏதாவது பார்க்க முடியுமான்னு பார்க்கலாம். காசு 120 ரூபா தான் இருக்குது. 120 ரூபாய்க்கு என்ன ஒன்றும் வாங்க முடியாது. இல்லை 99 ரூபாய்க்கு ஏதாவது இருக்கா? 99 ரூபாய்க்கு எதாவது இருக்கா பார்க்கலாம். சிஸ்டம் நோண்டிருக்கேன். ஒன்றும் புரிய மாட்டேங்க எனக்கு. ஓகே, ஏதாச்சும் போஸ்டர் இருக்குது. போஸ்டர் உங்கம்மா போஸ்டர் பார்த்தா தான் எல்லாம் வருவானுங்க. ஓகே, ஃபுல்லாக கேர்ள்ஸ் ஃபோட்டோ இருக்குது. கேர்ள்ஸ் பக்கம் போகக்கூடாது. நம்ம யார்? சிக்மா பாய். ஓகே, முதல்ல 99 ரூபாய்க்கு வாங்கியாச்சு. ஒன்றும் காசு இல்லை. வேறு ஒன்றும் காசு இல்லையா? யாரும் வந்திருக்கா பாருங்கள். இவன் பார்க்க இது மீந்தி ஒரு பாட்டு ட்ரெண்டிங்காக போயிடுச்சுமா, டான்ஸிங்னு ஒரு பாட்டு. அதில் வந்து ஒரு அனிமேஷன் வரும்ல, அந்த அனிமேஷனில் வந்தவங்க இவன். ஓகே, நம்மளுக்கு முதல்ல இங்கே ஒரு போஸ்டர் இருக்குது. நம்ம போஸ்டர் ஒட்டலாம். இங்கே எப்படி வைக்கணும்னு தெரியல எனக்கு. போஸ்டர் எப்படி ஒட்டினா கூட தெரியாது. நான் அதான் கடை வச்சு விளங்குமா? கடை உருப்படுமா? ஓகே, பிரச்சனை இல்லை. நம்ம ஈஸியாக விளையாடுலாங்க இந்த கேம்ஸை தான். என்னடா கோளாறு மாதிரி பேசுகிறான்னு பேசாதீங்க. கொஞ்சம் ஸ்கிரிப்ட் மறந்து போயிட்டு பார்த்துக்கங்க. பேசணும்னு நினச்சி வந்தேன். இங்கே பாருங்கள், அப்படி கப்பால் ஒன்றே நீங்கள் அடிக்க முடியுமாண்ணா? உமாலக்க நீங்கள் அடிக்கணுங்க. அந்த பேட்டட் அந்த பேஸ்பால் பேட்டடு இந்த வச்சுக்கோ. சக் முடிஞ்சு. என்னென்னு சொல்ல மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து செகண்ட் ஐட்டம்லாம் இருக்கும். செகண்ட் ஹேண்ட் ஐட்டம்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த ஐட்டம்லாம் இந்த கடையில் இருக்கும். நம்ம தேவையான நமக்கு காசு கம்மியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, நம்மளால் என்ன கேம் விளையாட பார்க்கலாம். GT6 விளையாடுறது பாருங்க. GT6 இல்லை சைனா டவுன் வரது தானே. மேலே இருந்து கீழே இருக்கும். 2Dயில் இருக்கும். அப் டு டவுன் வியூ சைனா டவுன் வார். இப்போ இவர்கிட்ட போய் கேட்டால் இவர் வந்து 49 ரூபா சொல்கிறார். நம்ம சேர் எவ்வளோ வாங்கணும்? 99 ரூபாய்க்கு வாங்கணும். ஆனால் இவர் வந்து 49 ரூபா சொல்கிறார். அதான் ரொம்ப ரேட்டு ரொம்ப கம்மியாக போட்டு கொடுப்பாரு. ஓகே, நம்ம வந்து நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் மக்கள் வந்து வாங்குகிற கடை இது.
இது என்னது பீஸா இருக்குது, ப்ரெட் இருக்குது. எனக்கு ஒரு கொஞ்சம் பசிக்க ஆரம்பிக்குது. ஒரு ப்ரெட்டு மட்டும் நான் வந்து இப்போ வாங்கி வைப்பேன். வீட்டுக்கு வாங்க போகிறேன். நம்ம வசதிக்கு ப்ரெட்டு மட்டும் தான் $10 கிடைக்கிது. மீது எல்லாமே $20 டோனட்டோ $20, கேன் ஃபுட்டும் $20, எல்லாம் $20 கிடைக்கிது. நம்ம வசதிக்கு ஏற்ப நம்ம வாங்கிக்கலாம். இது நம்ம அப்பார்ட்மெண்ட்டா, சரி நம்ம திரும்ப நம்ம கடைக்கே போய்க்கலாம், பிரச்சனை இல்லை. கடைக்கு போய்ட்டு ஓகே கடை திறந்துருக்கு. ஓகே நம்மளால் வெளியே இங்கே பாருங்கள், நமக்கு $179 இருக்குது. இதே நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைபராக இருந்து இப்போ அவர் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு நினைக்கிறேன். அதனால் அவருக்கு வந்து $179. இதை நீங்கள் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வெறும் $60 தான். $60 நீங்கள் வந்து சாப்பிட்டு போயிடலாம். எல்லாமே உங்களுக்கு $60 தான். ஓகே அடுத்த ஆள் வந்து வச்சுக்கோங்க. நம்ம கடை இப்போ ரொம்ப பிஸியாக இருக்குது. ப்ளஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன தான் கவர் பண்ண பார்த்தீங்கன்னா, இது முதலே சொல்லணும்னு நினச்சேன். ஓகேவா, வாய்க்குள்ளார பேசிகிட்டு இருந்தோம்லாம் விட்டுட்டேன். நம்ம இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன கவர் பண்ண பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 2 பிசி செட்டப் நம்ம வந்து இப்போ இது பண்ண போகிறோம். 2 பிசி செட்டப்பு நம்ம இப்போ ஒரு லேப்டாப் செட்டப் பண்ணியிருக்கோம்ல, அதே மாதிரி என்ன சிஸ்டமாக நம்ம பில்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம இந்த வீடியோ முடிக்க போகிறோம். ஓகேவா, நீங்கள் வந்து நான் முதலே சொல்லணும்னு நினச்சேங்க, நான் பேசிகிட்டே இருந்தேன்னா அதனால் சொல்ல முடியல. ஓகேவா, மறக்காமல் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா, ஷேர் பண்ணால் தான் நானும் நிறைய வீடியோ வந்து எடுத்துகிட்டு போட முடியும். அடுத்து பிகேஎக்ஸ்டி வீடியோன்னு வருதும், பிகேஎக்ஸ்டி லைவ் போடுவேன் ஒன்று. இப்போ லைவ் ஒன்று வர வேண்டியது இருக்குது, பிகேஎக்ஸ்டியில் ஒரு லைவு. நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணால் தான் நம்ம வந்து முன்னேற முடியும். நீங்கள் மோட்டிவேஷன் பண்ணுங்கள், எல்லோரும் மோட்டிவேஷன் பண்ணுங்கள். இது என்னது, இது சாப்பாடு கேட்க நம்மகிட்ட கிச்சன் இன்னும் அன்லாக் ஆகலை. நமக்கு கிச்சனை வந்து எத்தனை ஸ்டேஜ் அன்லாக் ஆகும் வேறு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் 3 வருஷம் ஆகிட்டா கேம் விளாண்டு. இது $790, நம்மகிட்ட $129 தான் இருக்குது. இது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, இது யாருங்க எல்லாரும் ஒரு மாதிரி சைக்கோமாக நிற்கணும். இதுக்கு ஸ்க்ரீன் ஃபார் என்னமே கிளிக்கிங், இது என்ன எல்லாம் வருதுன்னு தெரியல. ஓகே இங்கே பாருங்கள், திருட்டு பயல, மூதேவி பயல, சாவு. கேமிங் கன்சோல் சொல்லிட்டு போகிறாங்க. கன்சோல் சொல்லிட்டு உன மனசாட்சி இருக்காடா? மனசாட்சி தான் இப்படி பண்ணுவீங்களாடா? கன்சோல் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கி வைக்கும், திருடிட்டு போயிட்டானுங்க பாருங்கள், திருடிட்டு போகிறானுங்க முட்டா பாய்ஸ். ஓகே, இவனுக்கு கேம் வந்து விளையாட தெரியல, நூபாக தான் கூட்டு வந்து நான் இதுக்குள்ள நூபை சொல்ல கஸ்டமர் சார் போகும்போது காசு கொடுத்துட்டு போங்க. ஓகே, இப்போ நம்ம வேறு எதாவது வாங்கலாம். நமக்கு சிஸ்டம் இருக்குது, டேபிள் வாங்கணும்னு நினைக்கிறேன். நம்ம டேபிள் மட்டும் வாங்கிக்கலாம். இங்கே GT6 தான் இருக்குது பார்த்தீங்களா, ஃபீஃபாக்கு ஜீஃபான்னு போட்டுருக்காங்க. GTA 6 இருக்குது. எல்லாமே பெரிய பெரிய கேம் தான் இருக்குது. இது இந்த வால் டிசைன் தான். நான் அவ்வளோ பெரிய பணக்காரன் கிடையாது. அவ்வளோ பணக்காரன் தான் நான் இதுக்கு இந்த ஆவாத கடையை திறக்க போகிறேன். ஓகே, நம்ம சேரில் இப்போ காசு கொடுக்காமல் போகிறேன்னு சொல்லி எனக்கு சந்தேகம் வந்துருக்குதுங்க. காசு கொடுக்காம போயிடுவான் பார்த்தா $400 $220 ஏற்றிருக்காங்க இவன் நமக்கு. காய்ஸ் $220 ஒரு செகண்டில் கிடச்சிட்டு. சூப்பர் காய்ஸ், நமக்கு நல்லா லாபம் கிடைக்கிது. நம்ம ஒரு டேபிள் வந்து வாங்கி போடலாம். $200 தான் டேபிள் தான் வாங்கி போடணும். டேபிள் பக்கம் வந்தாச்சு. $300 கேட்கான். ஐயோ $300 டேபிள் வாங்க கஷ்டமாக இருக்குது தெரியுமா எனக்கு. அது அந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு வேல்யூ வருது தெரியுமா, அதில் தான் 300. அதில் தான் நமக்கு $101 தான் இருக்குது இப்போ நம்மகிட்ட. எனக்கே டென்ஷன் ஆகுது. $101 வச்சு என்னெல்லாம் செய்ய முடியும்? என்ன இதுங்க, இன்னொன்று இது பார்த்திங்கன்னா ஒரு 16+ கேம் தான். ஏன்னா அங்கே க்ளப்பு தான் இருக்கும். நீங்கள் க்ளப்பை பக்கம் போனால் உங்களுக்கே தெரியும் என்ன நடக்கும். க்ளப்பை பக்கம் போனால் போய் பாருங்கள், கேம் ஏற்றி க்ளப்பை பக்கம் போய் பாருங்கள். யாரும் அதில் போய் காசு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ரியல் லைஃப்லேயும் சொல்கிறேன், காசை வந்து அங்கே போய் வேஸ்ட்டு பண்ணிடாதீங்க. இது என்னங்க இது இப்படி போய்ட்டு, ஓகே இதுவா, ஐயோ டேபிள் போய்ட்டு கருமாத்திரம் பிடிச்சவனுங்க டேபிளை நக்க விட்டானுங்களா. இப்போ நான் திரும்பி $99 ஒரு டேபிள் வாங்கினேன். இந்த கேமில் சார் பக்கு தான் இருக்குது. நம்ம ஐ ஹோப் அந்த டெவலப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள்லேயே அந்த பக்கை தாங்க தீர்த்து வைப்பாங்கன்னு சொல்லி நான் நம்புவோம். ஓகேவா. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளோட கேமிங் லேப்டாப் அதை தூக்கி மேலே வைக்கலாம். இது என்னது, இவர் என்றைக்குமே நடுறாரு, தீயா பறக்குதாப்பா, அனலாக பறக்கிறாரா நம்ம ஆள். ஓகே, இதை நம்ம இங்கே வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம வந்து டேன் பண்ணிக்கலாம், கம்ப்யூட்டர் டேன் பண்ணணுன்னு. ஓகேவா. அதுக்கு நான் இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எனக்கு கொஞ்சம் ஐக்கிய 0க்கு வெயிட் நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் கன்சோல் வச்சு பார்த்தேன், கன்சோல் வைக்க முடியுமான்னு. கன்சோல் வைக்க முடியல. ஏன்னா கன்சோல் பார்த்திங்கன்னா நம்ம பெரிய இந்த டிவி அந்த மாதிரி தான் வைக்க முடியும். நான் பிறகு நான் வந்து ரெண்டாவது பாட்டு வேணும்னா கண்டிப்பாக நான் வந்து ரெண்டாவது பாட்டில் என்ன செய்வேன் பார்த்திங்கன்னா, நம்ம கன்சோல் வைக்கிறது, அதுக்கு அந்த ஏர் கார்டு மெஷினு அதெல்லாம் உங்களுக்கு வச்சு வீடியோ போடுறேன். வெயிட் பண்ணுங்கள்.
இது நம்ம தூரத்துக்கு போட்டுக்கலாம், கருமாந்திரம் முடிச்சது. ஓகே, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சேர் வாங்கணும். சேர் இருக்கா சார்? சேர் இல்லையே. இப்போ திரும்ப அந்த நாய் போனால் தானே எனக்கு காசு கிடைக்கும். சேர் வேறு 99 ஆள் அது. எப்படி வாங்க போகிறேன் சேரை? பீஸா வாங்குவோமா? பீஸா வாங்குறது தான் எனக்கு அவ்வளோ வசதி கிடையாதுப்பா. நம்ம வந்து இது வாங்கிக்கலாம், ஒரு ப்ரெட்டு மட்டும் வாங்கி பார்த்து சாப்பிட்டுக்கலாம். $221 கிடச்சிட்டுங்க. மாஸ் காட்டுறோம் நம்ம. ஓகேவா? நம்ம வந்து இன்னும் சேர் மட்டும் வாங்கி போட்டால் நமக்கு பிசி செட்டப் வந்து நமக்கு ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம தான் அதுக்கு அந்த வீடியோ எண்ட் ஆயிரும். பார்ட் 1 நம்ம வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பார்ட்டு வந்து தரமாக இருக்க போகுது பார்ட்டு உங்களுக்கு. ஓகேவா? இப்போ வந்து நமக்கு சேர் தானே வேணும். பார்ட்டோட சூப்பராக இருக்கும். நமக்கு வந்து முதல்ல ஸ்லோவாகும், அதுக்கூட சூப்பராக இருக்குங்க. நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். இப்போ சேர் மட்டும் வாங்கியாச்சு, நம்ம வெளியே வரலாம். சேர் வாங்கியாச்சா? ஓகே, வேறு ஏதாவது நம்ம வந்து அடுத்த ஒரு மானிட்டர் வாங்கணும். ஏன்னா அப்போ தான் கன்சோல் யூஸ் பண்ண முடியும். கன்சோல் யூஸ் பண்ண மானிட்டர் வேணும். ஓகே, இப்போ சேர் வந்து நமக்கு வந்திருக்கும். இந்த வீடியோ மறக்காம ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ முடியல, இன்னும் 1 நிமிஷம் தான் பேசணும். இங்கே பாருங்கள், இந்த நாயை பாருங்கள். நாய் இன்றைக்கி இந்த அடிக்க விட மாட்டேன் வேணே. டேய் கம்மால, ஐயோ காய் செத்துட்டான். அவன் செத்துட்டான்டா. ஐயோ கொலைக்கே சொல்லிடுறோம் போல நம்ம மேலே. இவன் ஏங்க உள்ளுக்குள்ளே வந்து நம்ம உயிரை போட்டு வாங்கினான். நான் அவனை அடிக்க வந்தால் இவன் ஏங்க நம்ம உயிரை போட்டு வாங்குறதுக்கு இவன் வேறு வந்துட்டான். சரி, இப்போ வெளியே பாசல் வந்துட்டா பார்க்கலாம். ஓகே, வெளியே பாசல் வந்துட்டு சேர் வந்துட்டு சூப்பருங்க. நம்ம தான் இனிமேல். ஓகே, நம்மளை தடுக்க முடியாது. தடுக்க இந்த உலகத்தில் ஆளே கிடையாது. அவ்வளோதான். இனிமேல் நம்ம வந்து இந்த சேரை வந்து இங்கே போட்டுக்கலாம். இங்கே இருங்க, மேலே போய் விழுது பாருங்கள் சேரு. கருமாந்திரம் பிடிச்சது. ஓகே, சேர் வாங்கியாச்சு. சேர் வாங்கிட்டு இங்கே போட்டுக்கலாம். சேரை போட்டாச்சு. அவ்வளோதான். கொஞ்சம் சைஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கடைக்கு வந்துட்டு கேம் விளையாண்டுட்டு போங்க. ஓகேவா? இவ்வளோ தான் இந்த வீடியோ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மோட்டிவேஷன் கைஸ். ஓகே, நம்ம சும்மா ஒரு லைக் தானே போடுறோம், இது என்ன இருக்குது அப்படி யோசிக்காதீங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக் அண்ட் கமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோ போட ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. மறக்காமல் என்ன வரைக்கும் சொல்கிறேன், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ தான் உங்களுக்கு கேட்குறது.